அதனால் என் கையில் குடுகுடுப்பு இல்லை, ஜோசியம் தெரியாது, ஜாதகம் தெரியாது. மாட்டுக்கறி விளக்கம் அப்படிங்கிறது எப்படி ஒரு காரண காரியமே இல்லாமல் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய மையமான விஷயம். சீசு செல்லப்பாவுடைய அந்த நாவல் இந்த சாதிய பெருமையை ரொமான்டிசைஸ் பண்ணிச்சு. அது நிஜத்தில் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அதனால தான் நான் அதை பேசவே இல்லை. எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த நாகர்கள் தமிழர்களாக இருப்பார்களோன்னு சந்தேகம். ஏன் இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டால், மெய்யெழுத்துக்களை பற்றி பேசும்போது அந்த மெய்யெழுத்துக்களுடைய உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த அரை மாத்திரைன்னு சொல்கிற உச்சரிப்பு, அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு படைப்பூக்கம் நிரம்பிய ஒரு கற்பனை. அதாவது நீங்கள் உச்சரிக்க முடியாததுலேருந்து தான் தமிழ் ஆரம்பிக்குது. ஏறுகோள் அடக்கிறதுங்கிறது அங்கே தான் வருது. அது வேறு எந்த இடத்துலையும் அடக்கிறதே வரல. ஆனால் அப்படி அடக்கி வெற்றி பெற்ற எந்த மனிதனை பற்றியான பாட்டும் எழுதப்படவே இல்லை. எல்லா பாடல்களும் துயர பாடல்களாகவே இருக்குது. அந்த காதலன் பூரா குத்துப்பட்டு செத்து போயிடறான். 2000 ஒரு சின்ன குழு தான் போராடிக்கிட்டே இருந்தது. 2017 ஒரு பெரிய கூட்டம் பண்பாட்டை காப்பாற்றுறோன்னு நின்றுச்சு. ஒரு நீதிமன்ற தடைக்கான ஒரு உத்தரவு கிடைச்சதும் காணாமல் போயிடுச்சு. மிச்சம் இருந்தது அந்த 100 பேர். அந்த 100 பேர் ரத்த கலரையாக அடி வாங்கும் போது எங்கேயுமே இல்லை யாருமே. அதனால தான் காக்ரோச் இதை ஜல்லிக்கட்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை கட்டுச்சு. நீதிமன்றம் இதில் கேள்வியே எழுப்ப முடியாதுன்னுச்சு. ஏன் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது? இது கல்ச்சுரல் பிலீஃப்னுச்சு. ஜல்லிக்கட்டு காலை தன்வயப்படுத்துறதுக்கு சைவம் முயற்சி பண்ணியது. நந்திங்கிற உருவம் அதான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜல்லிக்கட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஜல்லிக்கட்டு வளர்த்துருக்கீங்க? யாராவது வளர்த்தவங்க இருக்கீங்களா? 1 2. சரி, எங்கள் வீட்லேயும் ஒரு மாடு இருந்துச்சு. எங்கள் அப்பா வந்திருக்காங்க. நாங்களும் ஒரு 10 மாடுனா ஜெர்சி கிடையாது, நாட்டு பசு மாடு, அந்த மாதிரி மாடு. அதுக்கு ஆள் தேவையான அவசியம் இல்லை. அதனால் எனக்கு பேசும்போது ஒரு முரண் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு மாடை ரொம்ப கொடுமைப்படுத்தி வளர்க்குறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை. 2வது, பசுவோட இணை சேர்க்க விடுறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. அது வேணால் எங்கேயாவது ஒரு 10% இருக்கலாம். 90% அது இல்லை. அப்படி இருக்குது. அதான் நான் மறுக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சொல்லுவாங்க அந்த மாடு காலம் மறிக்குதும்பாங்க. ஒரு 10 மாடு ஓடும் ஒரு பசு மாடை வரத்துக்கிட்டே. போகிற மாடு எல்லாமே ஜல்லிக்கட்டு மாடு தான், காளை மாடு இல்லை. நீங்கள் சொன்னீங்க காயடிக்காத மாடு. காயடித்த மாடு வண்டி மாடு. அது பெரும்பாலும் அப்படி போகாது. அதில் எனக்கு ஒரு முரண் இருக்குது. 2வது, இந்த நூலில் மாட்டு இறைச்சி சாப்பிட்லாமா வேண்டாமா நூலாசிரியர் சொல்லியிருக்காருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நூல் படிக்கலை, நான் படிக்கலை. நான் வேளாண் சமூகம், என்னுடைய முதன்மையான உணவு மாட்டிறைச்சி. நான் வேளாண் சமூகம், என்னுடைய முதன்மையான உணவு மாட்டிறைச்சி. அப்படிங்கும்போது அதுலேயும் ஒரு முரண் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்னீங்க இந்த நூலில் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சமூகம் சார்ந்தே பேசப்படுது அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு 4 ஏக்கர் இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்கு. எனக்கு இன்றைக்கும் விவசாயம் பண்ண தெரியும். இப்போ எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நாற்று பறிக்க மட்டும்தான் தெரியாது. அது எப்போ உரம் போடணும், எப்போ தண்ணி பாய்ச்சணும், அது எப்போ அறுவடை செய்யணும், என்ன விதை விதைக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் எனக்கு இதில் முரண் இருக்குது. ஏன்னா ஆசிரியர் எங்கே கலாய்வு செஞ்சாங்க, எங்கே தேர்னாங்க, இதெல்லாம் ஆசிரியருடைய கேள்வியாக கேட்குறேன் நான் அப்படின்னு. ஏன்னா ஒரு சமூகம், ஒரு இனம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து அப்படி இதுதான் பொதுப்பட்ட இதாக இருக்கக்கூடாது. அதுக்காக இதனுடைய வினாக்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, முதல்ல பேராசிரியர் மதிவாணன், பேராசிரியர் அலிபாபா, பேராசிரியர் ராஜா, சிவகுமார் மற்றும் இதை ஏற்பாடு செய்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஒரு மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வேறு மாதிரி வாசிக்கப்படுது. மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய பேர் வாசிக்கலை. மே 4க்கு அப்புறம் வாசித்தவங்கள்லாம் இதை பார்க்குற பார்வை என்னால் நான் அப்படி நினச்சிட்டு எழுதலை.
அதனால் என் கையில் குடுகுடுப்பை இல்லை, ஜோசியம் தெரியாது, ஜாதகம் தெரியாது. அந்த வகையில் இந்த புத்தகம் பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்து தந்த அமைப்பினருக்கு என்னுடைய நன்றிகள். நீ கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அது இன்னும் ஈஸியாக இருக்கும், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல்ல இந்த கடைசியாக நண்பர் பேசிட்டு போனார் இல்லையா, அந்த கேள்வி. ஜல்லிக்கட்டு காளை அப்படின்னு சொல்கிறதுல நிறைய வகை இருக்குது. ஜல்லிக்கட்டில் வர்றதுக்கு அது புத்தகத்திலேயே நீங்கள் படித்தா தெரிஞ்சிடும். ஏன்னா ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டுக்குன்னு வளர்க்குற காளையை மட்டும் விட்றதில்ல. கோயில் காளை தான் முதல்ல விடுவாங்க, அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காளை வரும், அதுக்கப்புறம் பூச்சி காளை வரும், மாக்காளை வரும். பூச்சி காளை, மாக்காளை, கோயில் காளையெல்லாம் இணையோடு சேரும். ஜல்லிக்கட்டு காளைன்னு ஒன்று வளர்க்கப்படுது. அது ஒரு 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 அது ஒரு அது ஒரு உருவகம் மாதிரி வளர்க்கப்படுது, ஒரு மெட்டஃபர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது சாதாரண காளை மாதிரி வளர்க்கப்படலை அப்படின்னா இந்த புத்தகம் அதை மிக அற்புதமான அல்லது மையமான ஒரு உருவகமாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் புத்தகத்தை பற்றி இங்கே பேசினவங்க சொன்னதை வச்சுட்டு, ஏன்னா பேசினவங்களுக்கு, ஏன்னா இந்த புத்தகத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், அது 417 பக்கத்தில் நீங்கள் பேசியே முடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் தொட்டு போகுது. அதனால் நான் இதை பேச ஆரம்பிக்கிற எல்லாரும் எத்தனை மணி நேரம் பேசினாலும் அதை சொல்லலையே, இதை சொல்லலையே, அதை சொல்லலையே, இதை விட்டுட்டோமே அப்படிங்கிற உணர்வு தான் அடிப்படையான உணர்வாக இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழ் பண்பாட்டினுடைய பரப்பு அவ்வளவு நீண்டது. அதனால் ஜல்லிக்கட்டு காளைங்கிறது ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் திறந்து விடப்படுறதுல ஒரு வகை. அது மற்றபடி பூச்சிக்காளை, மாக்காளை, கோயில் காளையில் வேலையே தான். கோயிலில் பொதுவாக வளர்க்கப்படுற காளைகளுக்கு வேலையே தான். பூச்சிக்காளை, மாக்காளை சம்சாரிகள் அல்லது விவசாயிகள்னு சொல்லக்கூடியவங்க தங்களுக்கு அதாவது பயிருக்காக வளர்க்கக்கூடிய காளை தான். அப்புறம் இந்த உணவு விளக்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, மாட்டுக்கறி விளக்கம் அப்படிங்கிறது. மாட்டுக்கறி விளக்கம் 3 வகைகளால் செய்யப்படுகிறதாக ஒரு பெரிய விவாதம் இருக்குது. நண்பருக்கு நான் பரிந்துரைப்பேன், அந்த புத்தகத்தில் அந்த ஒரு பகுதி கட்டாயம் வாசிக்கப்படணும். மாட்டுக்கறி விளக்கம் அப்படிங்கிறது எப்படி ஒரு காரணகாரியமே இல்லாமல் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய மையமான விஷயம். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு தகாப்புணர்ச்சிக்கு காரணமே சொல்ல முடியாதோ. உதாரணமாக அதுதான் திராவிட உறவு முறையிலிருந்து ஆரம்பிக்கிற விஷயம். திராவிட உறவு முறையில் நாம் ஒரு சில உறவுகளை மன உறவுகள்னு சொல்கிறோம், சில உறவுகள் இரத்த உறவுகள்னு சொல்லிக்கிறோம். நாம் மன உறவுகள்னு சொல்கிற தாய்மாமன் பொண்ணு வேறு பகுதியில் இரத்த உறவு, வேறு பகுதியில் மன உறவுன்னு சொல்கிற சித்தப்பா பொண்ணு நமக்கு இரத்த உறவு. அப்போ இதில் ஒரு லாஜிக் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஒரு தர்க்கம் இல்லை. அப்போ என்ன இருக்குன்னா, அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. என்னுடைய சித்தப்பா பொண்ணு எனக்கு ரத்தம், எனக்கு மாமா பொண்ணு எனக்கு ரத்தம் கிடையாது. இது அடிப்படையான இந்த மாதிரியான அடிப்படையான காரணகாரியங்களற்ற நம்பிக்கைகள் பண்பாட்டில் ஏராளமாக இருக்கின்றன. ஏறக்குறைய பண்பாடு முழுக்க இந்த மாதிரியான கேள்வி கேட்க முடியாத நம்பிக்கைகளில் தான் நிரம்பி இருக்கிறது. அதில் ஒன்று மாட்டுக்கறி விளக்குறது. மாட்டுக்கறி ஏன் விளக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு காரண காரியமே கிடையாது. ஆனால் அப்படி அது ஒரு பெரிய எப்படி சித்தப்பா பொண்ணை கல்யாணம் முடித்தா தப்போ, அதே மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்புன்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம். இது எப்படி உருவாகுது, அதுக்கும் ஜல்லிக்கட்டு காளைக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறது தான் அந்த புத்தகம் விலாபரியாக பேசுகிறது. மற்றபடி ஜல்லிக்கட்டில் ஈடுபடுறவங்க எல்லாரும் இந்த மாட்டுக்கறி விலக்கி, இந்த தமிழ் சமூகமே மாட்டுக்கறியை விலக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மாட்டுக்கறி விளக்கில் நிறைய வகைகள் இருக்குது. அது மாட்டுக்கறியை விளக்குறது ஒரு பண்பாட்டு கூறு அப்படின்னா, மாட்டுக்கறியை மறுக்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னொரு வித்தியாசமானது. அதாவது நாம் அசைவம் தான், ஆனால் மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது விளக்கு. நான் அசைவத்தையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது மறுப்பு. அது அங்கே நீங்கள் தத்துவார்த்த நிலையை அடைஞ்சிடுறீங்க. அங்கே விளக்கு மட்டும் செய்யலை, அங்கே மறுக்க ஆரம்பிக்கிறீங்க. மறுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு ஒரு காரணம் சேருது.
எப்படி மாட்டுக்கறி விளக்கில் நீங்கள் காரணம் சொல்ல முடியாதோ, ஆனால் இங்கே வந்து மறுப்பில் வந்து ஒரு பெரிய காரணம் வந்து சேருது. என்ன காரணம்னா, நாங்கள் ஜீவகாருண்யம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறீங்க, அருளுடைமைன்னு பேச ஆரம்பிக்கிறீங்க, நாங்கள் ஜீவன்கள் மேலே கருணையோடு இருக்கோம்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய அரசியலை இந்த புத்தகம் பேசுது. அதனால தான் இந்த புத்தகம் மாட்டுக்கறி விளக்கு பற்றி ஒரு பெரிய உரையாடல் நடந்திருக்கு. அந்த உரையாடலையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இப்போ ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறதுக்கு பின்னாடி இதில் எது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான தேடல். மாட்டுக்கறி விளக்கு இருக்கா, மாட்டுக்கறி மறுப்பு இருக்கா அப்படின்னு. இது அடிப்படையான பிரச்சனை தான். ஏன்னா வந்து நீங்கள் பேட்டா என்ன சொல்லுதுன்னா, காருண்யம் தான் சொல்லுது, ஜீவகாருண்யத்தை தான் கொண்டு வருது. ஆனால் நாம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், பண்பாட்டு ரீதியாக என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் விலக்கி வச்சுருக்கோம்னு சொல்கிறோம். விலக்கி வைத்தவர்களுக்கும் மறுத்தவர்களுக்குமான பெரிய போராட்டத்தை தான் நீங்கள் வந்து நீதிமன்ற தடையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த புத்தகம் அதைத்தான் மையப்படுத்தி பேசுது. எது வந்து ஒரு பெரிய உரையாடலாக மாறியது அப்படிங்கிறத மையப்படுத்தி பேசுது. அதனால் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது தொடர்ச்சியாக. அதுவும் மதிவாணன் சார் பேசும்போது அந்த சீசு செல்லப்போவுடைய வாடிவாசலை ஏன் வந்து அது பேசப்படலை அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னா அதுக்கு நடைமுறையில் சாதிய வேறுபாடே இல்லை, ஆனால் ஒரு சாதிய கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன கோரிக்கைன்னா, இது வீர விளையாட்டு, இது மரம், இது மரத்தன்மை அப்படின்னு ஒரு கோரிக்கை தொடர்ந்து சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அதில் உண்மையே இல்லை. அந்த வீர விளையாட்டு, இது தமிழர்களுடைய மரம், இது ஆண்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த விளையாட்டில் அலங்காநல்லூர்லேயும் பாலமேட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படி வீர விளையாட்டாகவே இருக்காது அது. ஏன்னா அங்கே காளையை அடக்குறோம்னு சொல்கிறாங்களே, அங்கே உண்மையிலே காளையை அடக்கிறதே இல்லை. அது வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அந்த காளை அங்கே சுற்றி வருது. அந்த காளையோட திமிழை நீங்கள் பிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அடக்கிட்டீங்கன்னா அர்த்தம். அடக்குனதெல்லாம் இல்லை, அந்த 1.5 நிமிஷம் அது எங்கே நிற்கும். ஆனால் இது பற்றி அந்த சாதிய கோரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அந்த சாதிய கோரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து மாட்டை அடக்கிறேன். அந்த மாட்டை அடக்கிறதுக்கான அடையாளமாக அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தங்களுடைய குடலில் குத்து வாங்கி சரிகிறார்கள் அப்படின்னா. ஆனால் அது விளையாட்டில் ஒரு பகுதியே இல்லை. ஜல்லிக்கட்டுங்கிற விளையாட்டில் அது பகுதியே கிடையாது. நீங்கள் கொம்பு பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஜல்லிக்கட்டு விளையாட்டில். அதனால கொம்பு வச்சு உங்களுடைய அந்த வயிற்றை கிழிக்கிறது. ஆனால் நிறைய பேர் வயிற்றை கிழித்து நிறைய ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த சாதிய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக. ஆனால் உண்மையான ஜல்லிக்கட்டு அப்படி இல்லை. இப்போ சீசு செல்லப்பாவுடைய அந்த நாவல் இந்த சாதிய பெருமையை ரொமான்டிசைஸ் பண்ணிச்சு. அது நிஜத்தில் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அதனால தான் நான் அதை வந்து பேசவே இல்லை அந்த இதில். திருப்பி மதிவாணன் சார் இன்னொரு கேட்ட கேள்வி, அந்த வாசனை அப்படிங்கிறது, அது எனக்கு ரொம்ப அது நான் பேச ஆரம்பித்தா இப்போ முடிச்சிருவேனான்னு தெரியல. ஏன்னா அது 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 ஒரு பிரம்மாண்டமான ஏரியா. நான் தமிழ் இலக்கணத்துக்குள்ளே மயங்கினதுக்கு அது ஒரு அடிப்படையான காரணம். எங்கே இந்த வாசனையை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக இந்த புத்தகத்தில் நான் என்ன பயணம் செஞ்சேன் அப்படின்னா, மொழியினுடைய தோற்றத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, மொழி தான் கருத்து புலப்படுத்துறதுக்கும் சிந்தனைக்குமான அடிப்படையாக இருக்குது. அப்படின்னா மொழியினுடைய தோற்றத்தை, மொழியினுடைய ஆண்டாலஜின்னு சொல்லுவோம். அது ஆண்டாலஜி அப்படிங்கிறது இன்றைக்கி நாம் தோற்றம் அப்படின்னா அப்போ ஆரிஜினை கண்டுபிடிக்க போகிறீங்களான்னு இல்லை. ஆரிஜின் வேறு, ஆண்டாலஜியில் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய உள்ளர்த்தத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா. மொழியினுடைய அர்த்தம் என்ன, மொழியினுடைய அர்த்தம் நான் உங்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதான். நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடணும். இதுதான் அடிப்படையான மொழி. இதுக்கு எழுத்து மொழியிலிருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி பேச்சு மொழின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு யோசிக்கும் போது தான் உங்களுக்கு மௌனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உருவகமாக ஒரு மெட்டஃபர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மௌனம் ஒரு மொழி. மௌனத்தை நம்ம மொழியாக தான் யோசித்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் மௌனத்தை ஒரு மொழியாக யோசித்து வைத்திருக்கிறோன்னா, பௌத்தம் அது சம்மந்தமாக நிறைய விவாதங்களை நடத்தியிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாகார்ஜுனர் வந்து 70 ஸ்டான்சஸ் ஆஃப் சைலன்ஸ்னு ஒரு புத்தகம், ஒரு 70 சூத்திரங்களை எழுதுகிறார் மௌனம் சம்பந்தமான. அந்த மௌனம் சம்பந்தமான 70 சூத்திரங்களை எழுதுவதற்கு அவருக்கு எது உந்துதலாக இருந்ததுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால்,
ஒரு நாகார்ஜுனர் ஒரு அவருடைய பௌத்த பள்ளியில் போதித்து கொண்டிருக்கும்போது ஏராளமான பகுதிகளிலிருந்து மாணவர்கள் வந்து போகிறது வழக்கம் அவருடைய பாடங்களை கேட்பதற்கு. அப்போ திடீர்னு கொஞ்ச நாள் அவர் கவனிக்கிறாரு. என்ன கவனிக்கிறாருன்னா, சில ரெண்டு மாணவர்கள் புதுசாக வர்றாங்க. அவங்க உள்ளுக்கு வரும்போது சந்தன மனம் வீசுது, வெளியே போனால் சந்தன மனம் போயிடுது. இது எப்படி அவர்கள் மேலே எப்படி சந்தன மனம் வர முடியும் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு அவர்களை வந்து விசாரித்து நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நாகலோகத்திலிருந்து வரோம், நாகர்கள் நாங்கள் அப்படின்றாங்க. என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாதாள லோகத்தில் கடலுக்கு அடியில் எங்கள் நகரம் இருக்குது, அங்கே எங்களுடைய ராணி வந்து ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கா, நாங்கள் நாகர்கள், எங்கிட்ட நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்குது, அதை எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியல, அதுக்காக பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ன உடனே இவருக்கு உற்சாகமாயிடுறாரு. நாகலோகத்தில் கடலுக்கு அடியில் இருக்கிற நகரம், அங்கே போய் இப்போ நிறைய ஓலைச்சுவடிகள் நானும் வாரேன்னு சொல்லி போகிறார். அங்கே போய் அவர் கற்றுக்கொண்டது தான் மௌனம் பற்றியான பிரதி. அதிலிருந்து தான் 70 ஸ்டான்சஸ் ஆஃப் அந்த சைலன்ஸ் எழுதுகிறார். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த நாகர்கள் தமிழர்களாக இருப்பார்களோன்னு சந்தேகம். ஏன் இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டால், மெய்யெழுத்துக்களை பற்றி பேசும்போது அந்த மெய்யெழுத்துக்களுடைய உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த அரை மாத்திரைன்னு சொல்கிற உச்சரிப்பு, அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு படைப்பூக்கம் நிரம்பிய ஒரு கற்பனை அது. அதாவது நீங்கள் உச்சரிக்க முடியாததுலேருந்து தான் தமிழ் ஆரம்பிக்குது. இக்குங்கிறத நீங்கள் சொல்லவே முடியாது என்றைக்குமே. ஆனால் அதிலிருந்து தான் சவுண்டே ஆரம்பிக்குது. அந்த சவுண்டு எங்கே இருக்குன்னா உங்கள் தொண்டையில் இருக்கு, திக்குது உங்களுக்கு. ஸோ திக்கிறதுலேருந்து ஒரு மொழி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பரிதவிப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, திக்கிறது அப்படிங்கிறது எப்படி மொழியாக இருந்திருக்க முடியும்? அப்போ எனக்கு பேச்சுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய மௌனம் இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மௌனத்தை தமிழ் சப்தமாக கற்பனை பண்ணிருக்கு. அந்த சப்தம் தான் வெளிப்படாத சப்தம், அதுதான் மெய்யெழுத்துக்களாக சொல்லப்படுகிறதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ வெளிப்படாத சத்தம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, வெளிப்படாத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குன்னா, இப்போ 2 நாகர்கள் வரும்போது சந்தன மனம் வீசுது அப்படிங்கிறதெல்லாம் இணைச்சி யோசிக்கும் போது எனக்கு இதுக்கு முந்தைய மொழி வாசனையாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதற்கான ஏராளமான சான்றுகள் சங்க இலக்கியம் முழுக்க இருக்குது. சங்க இலக்கியம் முழுக்க எல்லா நபர்களும் உங்களுக்கு வந்து மலரை சூடி கொள்ளாமல் உங்கள் கண்ணு முன்னாடி வர்றதே இல்லை. அப்படியே வந்தாலும் அவங்க கண்ணாவது கோலை மலர் மாதிரி இருந்துருது. சரி, இந்த மலருங்கிறது அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அப்போ சங்க இலக்கியம், அந்த சங்க இலக்கியம் வந்து பேச்சு மொழியை கண்டுபிடிச்ச காலகட்டத்தில் அதற்கு முந்தைய மொழியினுடைய எச்சங்களை கவிதைகளாக எழுதியிருக்கிறார்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த முந்தைய மொழி என்னவா இருந்ததுன்னா வாசனையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வாசனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா சுவாச நெய், அது 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 மலர்கள்லேருந்து வடிகிற நெய் தான் அந்த வாசனை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நெய் இருக்குது. அந்த நெய் உங்களுக்கு அதனுடைய சாரம் இல்லை, அதனுடைய தன்மையை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு ஒரு விலங்குகள் இன்னைக்கு வரைக்கும் வாசனையில் தான் பேசிக்குது. இப்போ மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு வாசனையான ஒரு மொழி இருந்திருக்க முடியும். அந்த மொழியினுடைய எச்சங்கள் சங்க இலக்கியம் முழுக்க உங்களுக்கு தெரியுது. நாம் சங்க இலக்கியங்களை வாசிக்க வேண்டிய பார்வையே வேறையோ. நாம் வந்து அதை வந்து அலங்கார பொருள் மதியம் நினச்சிட்டு இருக்கோம் அந்த மலர்களை எல்லாம், அல்லது அதற்கு வந்து ஒரு பெரிய உருவகம் அல்லது ஓமை தன்மையை ஒரு குறியீட்டு பொருளை ஏற்றிடுறோம். அது வெற்றி மலரை தூக்கிட்டு வந்தால் அது வெற்றி போல இருக்குது, வாகையை சூட்டிட்டு வந்தால் அதுக்கு இந்த அர்த்தம் போல இருக்குன்னு அதுக்கு அதை வந்து குறியீட்டு தன்மையை மாற்றிடுறோம். அது குறிப்பானாக இருந்த காலகட்டம் ஒன்று இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அதனுடைய வெளிப்பாட்டு தன்மை வாசனையாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு 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 சந்தேகம். அப்போ தமிழினுடைய உள்ளியத்தை, அதாவது ஆண்டாலஜியை, தோற்றத்தை நீங்கள் தேடிக்கிட்டு போகும்போது பேச்சு மொழிக்கும் முந்தைய ஒரு மொழியினுடைய கூறுகளை எழுத்து பதிந்து வைத்திருக்கிறதுங்கிறதுக்கு அப்போ ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அப்போ சங்க இலக்கியத்தை வாசிக்க வேண்டிய ஒரு பார்வையவே நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. நான் அந்த இடத்துல தான் எழுத்திலிருந்து பேச்சில், ஒளியிலிருந்து ஒளிக்கு முந்தைய வாசனைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற தேடலில் தான் அது வந்து பயணம் செஞ்சது. ஏன் இந்த வாசனைக்கு போகணும் அப்படின்னா, அது விலங்குகளோடு ரொம்ப நெருக்கமான தன்மையை உடையதாக இருக்குது.
ஏன்னா காளை வந்து இன்னும் வாசனையில் தான் இருக்குது. அந்த சுணங்குதல் பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு பெரிய ஒரு அதை எப்படி டொமஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டப்போ சுணங்குதல் அப்படிங்கிறத பற்றி பெரிய விவாதம் ஒன்று அல்லது ஒரு பெரிய விவரிப்பு இருக்குது. அந்த சுணங்குதல் ரொம்ப முக்கியமான தன்மை. ஏன் ரொம்ப முக்கியமான தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், பண்பாடு நம்மளையெல்லாம் சுணங்க தான் செய்யுது. நாம் டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டது தானே பண்பாடு. பண்பாடை பற்றி திருப்பி திருப்பி நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. நாம் எல்லாருடைய தன்மைகளும் அல்லது யோசனைகளும் சேர்ந்தது தான் பண்பாடு. நாம் எல்லாரும் தனித்தனியான நபர்கள், எல்லாருடைய கூட்டுத்தன்மை தான் சமூகம்னு சொல்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா நாம் எல்லாரும் இங்கே ஏற்கனவே இருந்த பண்பாட்டுக்குள்ளே தான் பிறந்திருக்கோம். நம்மளுடைய கூட்டுத்தன்மையெல்லாம் இல்லை. இந்த பண்பாட்டினால் தகவமைக்கப்பட்டவர்கள் நாம். இந்த பண்பாட்டினால் டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டவங்க நாம். இந்த பண்பாட்டினால் சுணங்கப்பட்டவர்கள் நாம். இந்த பண்பாட்டினால் குலைய வைக்கப்பட்டவர்கள் நாம். நம்முடைய இயல்புன்னு ஒன்று இருக்கு. இதைத்தான் நாம் வந்து லக்கன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த வேண்டியது இருக்குது. சைக்காலஜி பேசும்போது அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த மிரர் இமேஜ் ஸ்டேஜில் அந்த கண்ணாடியை பார்க்குற அந்த 1.5 வயசு வரைக்குமான காலகட்டத்தில் இதை தான் அந்த மலைமாடுகளுடைய அந்த குட்டியை ஏன் ஒழிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற கதையில் இருந்து. ஸோ இந்த புத்தகம் வந்து தொடர்ச்சியாக இப்போ நான் பேசும்போதே ஒரு வரியிலேருந்து இன்னொரு வரிக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரியும் இந்த புத்தகத்தை வாசிக்கலைன்னா. ஏன் அப்படின்னா இந்த ஜம்பிங் வந்து உங்களுக்கு பண்பாட்டில் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த அத்தனை தன்மைகளையும் அத்தனை பரிமாணங்களையும் காட்டக்கூடிய புத்தகமாக இது எழுதப்பட்டிருக்குங்கிறது தான். இது நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னா இப்படி தான் அறிமுகப்படுத்துவேன். இது வந்து தமிழ் பண்பாடுங்கிற ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம். அது ஒரு பெரிய சுமை கூட. ஒரு கட்டத்தில் ஒரு ஐரோப்பிய பண்பாடு மாதிரி இருந்துட்டு போயிருக்கலாம். 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரலாறு, உங்களுக்கு எல்லாமே 10ஆவது நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இது இப்படி இருந்துட்டு போயிருக்கலாம். இது வந்து என்ன பெரிய கொடுமையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேசி முடிக்க முடியல, யோசித்து முடிக்க முடியல, எழுதி முடிக்க முடியல. ஏன்னா இதை தொட்ட அது தொட்ட அது தொட்ட அது, அதாவது பேச்சுக்கு முந்தைய விஷயத்தையே எழுத்தில் வச்சுருக்க பண்பாடுன்னா எனக்கு வந்து அது கிருகிருன்னு தலை சுற்றுது. நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது இந்த கிருகிருப்பு வந்திருக்கும். நான் எழுதும் போது எவ்வளவு பைத்தியம் பிடிச்சிருப்பேன்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இது இவ்வளவு நீண்ட பண்பாடாக இருக்கிறது, இவ்வளவு விரிவான பண்பாடாக இருக்கிறது. நீங்கள் அந்த மேய்ச்சல் சமூகத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க. மேய்ச்சல் சமூகம் தமிழ் பண்பாட்டு உருவாக்கத்தில் எவ்வளவு தூரம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு இடத்துல மட்டும் இதை சொன்னேன், ஆனால் தலைகீழாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு. ஏன்னா காய் கௌரின்னு ஒரு சடங்கு பற்றி சொல்லுவேன். ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லும் போது குஜராத் பக்கத்தில் இருக்கிற காய் கௌரின்னு ஒரு சடங்கு. ஜல்லிக்கட்டில் நாம் என்ன செய்கிறோமோ அதை தலைகீழ செய்கிறாங்க குஜராத்தில். அது வந்து மேய்ச்சல் சமூகம். அந்த மேய்ச்சல் சமூகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, கீழே படுத்துக்கிறாங்க, மேலே மாட்டை விரட்டி விட்றாங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டில் மாட்டுக்கு மேலே தப்பி அதை அணைக்க விரும்புகிறீங்க. காய் கௌரின்னு குஜராத் பகுதியில் மேய்ச்சல் சமூகம் என்ன செய்யுதுன்னா, கீழே எல்லா ஆண்களும் கீழே படுத்துக்கணும், வேட்டு கீட்டெல்லாம் போட்டு கூட்டமாக மாட்டை மிரட்டி அவங்க மேலே ஏறி மீச்சிட்டு போகிறது. அப்படி மீச்சிட்டு போனால் நல்லதான், வளமையாம். ஸோ மேய்ச்சல் சமூகத்துக்கும் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற இந்த வேளாண் சமூக உருவாக்கத்துக்கும் ஒரு தலைகீழாக்கம் இருக்கிறதா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. திருப்பி வந்து இங்கே மேய்ச்சல் சமூகத்தை பற்றி யோசிக்கும் போது அந்த ஏர்ஹோல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஏர்ஹோல் பற்றி ஒரு பெரிய பகுதி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஏர்ஹோல் எப்படி வந்து ஏறக்குறைய அது வந்து ஒரு ஆணவ கொலை பண்பாட்டு வடிவம் மாதிரி. பண்பாடே ஆணவ கொலை செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் முல்லைப்பாட்டில் திருப்பி அந்த கலித்தொகையில் திருப்பி பார்த்துருப்பீங்க. அந்த கலித்தொகை பாடலில் நிறைய பாடல்கள் குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு செத்து போனவன் தான். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். என்ன சங்க இலக்கியத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனா, நீங்கள் 2 பேரும் காதலின்னா காதலன் வந்து காதலியை மனம் முடித்து கொள்வதற்கு இந்த மாட்டை அடக்கி கட்டணும். ஏறுகோள் அடக்கிறதுங்கிறது அங்கே தான் வருது. அது வேறு எந்த இடத்துலையும் அடக்கிறதே வரல. ஆனால் அப்படி அடக்கி வெற்றி பெற்ற எந்த மனிதனை பற்றியான பாட்டும் எழுதப்படவே இல்லை. எல்லா பாடல்களும் துயர பாடல்களாகவே இருக்குது. அந்த காதலன் பூரா குத்துப்பட்டு செத்து போயிடறான். காதலி வந்து அழுறா, அவனை மனசில் நினச்சிட்டு இப்போ அவனை செத்து போயிட்டான், நான் இன்னொருத்தர் எப்படி கல்யாணம் முடிப்பேன்னு கேட்குறா. இதை விட பெரிய ஆணவ கொலை இருக்குமா?
காதலை முறிக்கிறதுக்கு பண்பாட்டு ரீதியாக நீங்கள் வந்து தமிழ் சமூகம் கண்டுபிடிச்ச ஒரு ஆதி உத்தி தான் இந்த ஏர்கோள்ங்கிறது. ஆக எனக்கு மேய்ச்சல் சமூகம் இந்த ஜல்லிக்கட்டு உருவாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த உருவாக்கத்தில் பெரிய பங்கெடுப்பு செய்யலை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து தவிர்க்க வேண்டியதாயிடுச்சு. வேறு இதில் வந்து வேற ஒரு கண்ணோட்டமும் இல்லை. இது ஒரு பெரிய கொடூரம், அது ஒரு வழி நிரம்பியது. ஏன்னா நான் நவீனத்துவத்தை நோக்கி நகர்வதற்கு எனக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என் காலில் மாட்டின இந்த சிலம்பு தான். பண்பாடு, தமிழ் பண்பாடு என் காலில் மாட்டின சிலம்பு மாதிரி. அந்த சிலம்பு என்ன வேலை செய்யும்னு அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலம்பு ஒரு பெண்ணை என்ன வேலை செய்யும், அது எப்படி ஒரு கண்காணிப்பாக செயல்படும் அப்படிங்கிறது. அப்போ பண்பாடுங்கிறது ஒரு பெரிய தடைக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது நீங்கள் நவீனத்தை நோக்கி நகரவே முடியாது. நீங்கள் நவீனத்தை நோக்கி ஏன் நகரணும்னு யோசிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இங்கே பண்பாடு என்று சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த அல்லது உணவு உற்பத்தி சார்ந்த வாழ்க்கை முறையை எல்லாருடைய வாழ்க்கை முறையாக மாற்றி அமைத்த ஒரு மேலாதிக்கம் தான் இங்கே பண்பாடாக சொல்லப்படுது. அது எல்லா பண்பாட்டிலையும் இப்படி தான். ஆனால் நாம் நவீனத்துவ சமூகத்தில் அல்லது பின்னை நவீன சமூகத்தில் நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு சிறுபான்மை வாழ்க்கை முறைக்கும் அதில் பங்களிப்பு இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் பண்பாடு அப்படி இல்லை. பண்பாடை போல மேலாதிக்கத்தன்மை வாய்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த பண்பாட்டை என்ன செய்வது அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்வியை தான் இந்த புத்தகம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வியை கேட்கும்போது தான் எது வந்து ரொம்ப மிரட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தது அப்படின்னு கேட்டால், இந்த பண்பாடு உருவாக்குகிற கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய மிரட்டக்கூடிய அம்சம். ஏன் மிரட்டக்கூடிய அம்சம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து அந்த கடைசியில் மதிவாணன் சார் அந்த கடைசி பகுதியை வாஸ்து காட்டினாங்க. கடைசியில் எல்லா நீதிமன்ற உத்தரவும் தடையும் நிவர்த்தி செய்யப்படும்னு சொன்ன உடனே அந்த கூட்டம் காணாமல் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது நீங்கள் நடுவில் நின்று 100 பேர். இந்த 100 பேர் 2000 போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தடை வந்து இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை, 2017 கொண்டு வந்ததில்லை, 2000 சொல்லப்படுற தடை. 2000 ஒரு சின்ன குழு தான் போராடிக்கிட்டே இருந்தது. 2017 ஒரு பெரிய கூட்டம் வந்து பண்பாட்டை காப்பாற்றுறோன்னு வந்து நின்றுச்சு. ஒரு நீதிமன்ற தடைக்கான ஒரு உத்தரவு கிடைச்சதும் காணாமல் போயிடுச்சு. மிச்சம் இருந்தது இந்த 100 பேர். அந்த 100 பேர் ரத்த கலரையாக அடி வாங்கும் போது எங்கேயுமே இல்லை யாருமே. அந்த 100 பேரில் சில பேர் தான் நாமன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். அந்த 100 பேரில் 1-2 பேர் தான் நாம. இப்போ இந்த பண்பாட்டை என்ன செய்கிறது, இந்த கூட்டத்தை என்ன செய்வது? இந்த கூட்டம் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறதுனா எப்போ திரளும்னே தெரியாது. எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னை வந்து ஒழுங்கமைக்கும்னே தெரியாது. எதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தனது முதல்வனை தேர்ந்தெடுக்கும்னே தெரியாது. ஆனால் அதனுடைய உத்தி தெரியுது, அதனுடைய தந்திரங்கள் தெரியுது. இந்த புத்தகத்தில் திரும்ப அலிபாபா சார் கேட்டார், இது இன்றைய அரசியலுக்கு எப்படி பொருந்தும்னு. ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வாடிவாசலை விட்டு திறந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலை எப்படி வருமோ அப்படி வந்து நிற்கிறான் தேர்தல் பிரச்சாரத்தில். அந்த கதாநாயகன் அப்படி வந்து நிற்கும் போது மிரட்சியாக இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பண்பாடுங்கிற லெவல்லையே, அது பண்பாட்டு தன்மை அடிப்படையில் அது ஒரு பண்பாட்டு கூறுங்கிறதையே நாம் வந்து என்ன செய்கிறோம்னா கடந்து போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நவீனத்துவ சமூகமாக மாற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை நமது ஞாபகங்களாக மட்டும் வச்சுக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறோம். நிறைய பண்பாட்டு கூறுகளை நம்ம ஞாபகங்களாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது, எச்சங்களாக வச்சுக்கிறது தான் நல்லது நவீன சமூகத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு. ஆனால் இது முடியல. அப்படிங்கிறப்போ இப்போ நவீனத்துவ ஜனநாயக அரசியலும் இப்படி வந்து நிற்கும் போது நீங்கள் அதிர்ச்சியில் தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு முதல்வர் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளைன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியில் தான் நிற்கும். ஆனால் அதுதான் இந்த பண்பாடு நமக்கு உருவாக்கி தருகிறது. அப்படின்னா இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற இந்த கூட்டம் அதை தான் உருவாக்கி தருகிறது. அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி கூட்டத்தின் மீதும் மக்களின் மீதும் அவநம்பிக்கையோடு நகர்ந்து போகிறதுக்கு நான் விரும்பலை. அலிபாபா சார் அதான் சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமையை பறிச்சிடலாமான்னு. வாக்குரிமை எதுக்கு இந்த பசங்களுக்கு வாக்குரிமை? இவன் யாரை தேர்ந்தெடுக்க போகிறான்னு நமக்கு தான் தெரியுமே. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தற்கொலைன்றாங்க. ஆனால் இதெல்லாம் தீர்வு இல்லை. தீர்வு இது இல்லை. இந்த கூட்டம் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற அல்லது நம்ம வாழ வந்த கூட்டம்.
இந்த கூட்டத்தை தற்குறின்னு சொல்கிறதுலையோ அல்லது முட்டாள்னு சொல்கிறதுலையோ அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்கிறதுலையோ புத்திசாலி இல்லை புத்தி இல்லாமல் நடந்துக்கிறாங்கங்கிறதுலையோ அல்லது இவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்க மாக்கள்னு சொல்கிறதுலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு இவர்களை நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத விளங்கிக்கிறதுக்காக தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால், கூட்டம் எப்படி உருவாகுது, தமிழில் கூட்டம் எப்படி திரளுது, அந்த கூட்டம் எப்படி காணாமல் போகுது, இந்த ரெண்டு கேள்வி தான். ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டதுன்னா, 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஏராளமான அநீதிகள் நடந்திருக்கு, சமூக பிரச்சனைகள் வந்திருக்கு. எந்த கட்டத்துலேயும் கூட்டம் திரளவே இல்லை. நம்ம எல்லாருடைய பிரச்சனையாக தான். நீட்டுக்கு திரண்டிருக்கணும் இல்லையா, நம்ம அதைத்தானே திரும்பி கேட்டோம், திரள மாட்டேங்குது. என்னுடைய அடிப்படையான கேள்வியே, இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான கேள்வியே, ஏன் இந்த கூட்டம் திரள மாட்டேக்கு, ஏன் இந்த கூட்டம் சில விஷயத்துக்கு திரளுது, எப்படி இந்த கூட்டம் காணாமல் போகுது, இதை தெரியாமல் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஜனநாயக அரசியலில் இதுதான் அடிப்படையான விதி, மக்கள் தான் அடிப்படையான விதி. மக்களை விரோதித்து கொண்டு எந்த நகர்வும் உங்களுக்கு சாத்தியமே இல்லை, அல்லது மக்களை பகைத்து கொண்டு எந்த நகர்வும் சாத்தியமே இல்லை. இல்லை மக்களில் ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் இவங்களால தான் இந்த கேடு, அதாவது இவங்க அறிவீனமானவர்கள், இவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பாடம் புகட்ட போகிறோம். மக்களுக்கு பாடம் புகட்டலாம் முடியாது. ஏன் முடியாதுன்னா, அவங்க கண்ணுக்கே தெரியாது, அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க எப்போ வருவாங்க எப்போ போகிறாங்கன்னே தெரியல. நாமெல்லாம் மக்களில் ஒரு அங்கம்தான், அதையும் நம்ம நினச்சிக்கணும். நாமும் ஒரு மக்களில் ஒரு அங்கம். ஆனால் இந்த மக்களில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் சேர்ந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கவே முடியல. அதனால் இது பகைச்சு கொள்றதுக்கு இல்லை விரோதிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான காரியமாக எனக்கு தெரியல. அப்போ இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான விஷயம் மக்கள்னா யாருங்கிற ஒரு சித்திரத்தை வரைய முயற்சி பண்ணுறது. அதனால தான் நான் அந்த புத்தகத்தில் முதல்ல எழுதினேன். அது அவையடக்கம் இல்லை, அது உண்மையிலே அதுதான் எனக்கு நோக்கம். ஜல்லிக்கட்டை கண்டுபிடிக்கிறதே இல்லை, ஜல்லிக்கட்டு எப்படி செயல்படுதுங்கிறது எனக்கு அது செயல்பட்டா என்ன செயல்படலான்டா என்ன, இதை ஏன் இவ்வளவு பேர் சேர்ந்து சந்தோஷப்படாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. எதுக்கு இவ்வளோ பேர்? அதனால தான் நான் திரும்பி இந்த புத்தகத்தில் எழுதுகிறேன். ஜல்லிக்கட்டு காளை வருவதில்லை, அதை அடக்கிறதுக்காக அல்லது அணைக்கிறதுக்காக போய் உள்ற மக்கள் இல்லை, அது அந்த இளைஞர்கள் இல்லை, எனக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் சுற்றி நின்று கை தட்டிகிட்டு இருக்கவன். அவன் தான் ஜல்லிக்கட்டு நடக்கலைன்னா செத்து போயிருவேன் மாதிரி நிற்கிறான். காளையை அணைக்கிறவன் இல்லை, காளையை வளர்த்தவனும் இல்லை, அவங்களாம் ஆக்டர்ஸ் சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அது நாம தான். அதைத்தான் நான் மக்கள்னு சொல்கிறேன். இந்த உணர்ச்சிகரமான கூட்டத்தை என்ன செய்கிறதுங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. நமக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனையாக தான் இன்னைக்கு இவர்களை என்ன செய்கிறது. இவங்களுடைய அடிப்படையான விதி என்ன அப்படின்னா உணர்ச்சி மட்டும்தான். இன்னொரு அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பினையும் சொல்ல முடியல, எங்கே வருவாங்க எங்கே போவாங்கலாம் தெரியாது. ஆனால் இவங்களுக்குள்ளே தான் நாம் பிறந்தோம். அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இந்த கூட்டத்துக்குள்ளே தான் நான் பிறந்தேன். இந்த கூட்டம் தான் என்ன டொமஸ்டிகேட் பண்ணிச்சு, இந்த கூட்டம் தான் என்ன சுணங்கடிச்சுது. அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு நான் இல்லை நம்மளை இவன் அடிமைப்படுத்தியிருக்கான், இந்த பண்பாடு நம்மளை நிறைய கழுத்தில் விலங்குகளை மாட்டி வச்சிருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான விஷயம். பண்பாட்டில் மயங்கிறது இல்லை, பண்பாடு மிரட்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதுவும் தமிழ் பண்பாடு இன்னும் மிரட்சியாக இருக்குது, ஏராளமான குழப்பங்களை கொண்டிருக்கு, ஏராளமான சிக்கல்களை கொண்டிருக்கு. இந்த புத்தகம் அதனுடைய வெளிப்பாடு தான். இந்த புத்தகத்தை அப்படி தான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி இந்த புத்தகத்தை அந்த கட்சி சார்பு இந்த கட்சி சார்புன்னு வாசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதை 4வது பக்கத்துலேயே இந்த புத்தகம் மறுத்துரும். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையான தன்மை அது. நீங்கள் முதல் பக்கத்தில் வாசிக்கிறது 10வது பக்கத்தில் இல்லைன்னு சொல்லும். நீங்கள் 50வது பக்கத்தில் ஃப்ராய்டு தான் முக்கியமான உளவியல் சிந்தனையை கொண்டு வந்தவர், அது தமிழ் சமூகத்தை இவர் தான் சரியாக விளக்குறாருன்னு இருக்கும். 80வது பக்கத்தில் அவர் இல்லைன்னு சொல்லும். அது சரியா இல்லையே, தமிழ் சமூகத்தை ஃப்ராய்டு சரியாக விளக்கலையே, அவர் சொல்கிற மாதிரி இல்லையே. இப்போ லக்கன் பரவாயில்ல, பக்கன் சரியாக சொல்கிறாரு அப்படின்னு இருக்கோம். அடுத்து ஒரு 50 பக்கம் தாண்டி இல்லை லக்கனும் போதாமல் இருக்குது, நம்ம வேற எங்கேயாவது போவோம்ன்ட்டு ஒரு நவமார்க்சியத்துக்கு போய் சேரும்.
நம்ம மகசீதில் லாக்லவ் என்ன சொல்கிறாரு, காளி குறிப்பானுங்கிறது சரியாக இருக்குமா அப்படின்னு. காளி குறிப்பானும் சரியாக வரலையே, என்ன செய்கிறது? அப்போ இது வந்து ஒரு லேட் கேபிட்டலிசம்னு யோசிக்கிறதா அப்படின்னு இந்த புத்தகம் நகர்ந்து கொண்டே செல்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த புத்தகத்துக்கு விடை கண்டுபிடிக்கிறது இல்லை பிரச்சனை. இந்த புத்தகம், திரும்பியும் நான் சொல்கிறேன், மக்களை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. அவங்கள காணோம். நாம் தேடும் போது இல்லை, நாம் தேடாத போது வந்து நின்னாங்க, தேடும் போது காணவே இல்லை. இந்த புத்தகம் மக்களை தேடுகிறது அப்படிங்கிறது தான் அடிப்படையான பிரச்சனை. இந்த புத்தகம் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. இது கோட்பாடு, விதவிதமான கோட்பாடு, தொல்காப்பியம் வரைக்கும் போய் பார்த்துட்டாங்க, மக்களை காணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னா. இல்லை 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நெல்மணிகள் கிடைச்ச இடத்துக்கு கூட போய் பார்த்துட்டோம். சிந்து சமவெளியில் அந்த அந்த டேப்லெட் கூட போய் பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லை. மக்களை காணவே காணோம். அது எப்போமாவது கண்ணில் தெரிஞ்சுட்டு காணாமல் போயிடுறாங்க. இந்த மக்களை வரையறுப்பது தான் அந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அது தோல்வியில் முடிஞ்சதுங்கிறது தான் இதனுடைய வெற்றி. வரையறுக்க முடிஞ்சதுன்னா என்னுடைய ஹைபோதசிஸே தப்பாக இருக்கும். அதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லையா, இது எதுக்கு பக்கத்திலே கண்டுபிடிச்சிருக்க வேண்டியதானே? 417வது பக்கத்தில் தான் கண்டுபிடிப்பேன். அது என்ன துப்பறியும் நாவலான்னு கேட்பீங்க. அது கண்டுபிடிக்க முடியலங்கிறது தான் இவ்வளவு பெருசாக எழுதியிருக்கோம். கண்டுபிடிக்க முடியலன்னு எழுதும் போது உங்கள் மக்களுடைய அவ்வளவு அறிகுறிகளையும் தடயங்களையும் இது சொல்லிடுது. அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது இந்த புத்தகத்தில். நன்றி. இல்லை, இந்த அளவீடு சிஜேபிக்கு பொருந்தி வராது. அதை நான் டீட்டெயிலாகவே திருப்பி எழுதியிருக்கேன் நிறையா. ஏன் சிஜேபியை வந்து நம்ம மக்கள் போராட்டமாக மாற்ற முடியலங்கிறது. சிஜேபி கேட்டது வந்து ரொம்ப சின்ன ஒரு விஷயம். என்ன சின்ன விஷயம்னா, நான் அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதை அடிப்படையாக எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டால், எது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அப்படின்னு கேட்டால், அந்த காருண்யம்னு ஒரு ஒரு கோஷம் எழுப்பப்பட்டுச்சுல, அதை மாற்றுன்னு சொன்னோம். அதை வி நீட் அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். அதை காருண்யம்னு பார்க்கக்கூடாது. இங்கே காருண்யமே அதுக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறது தான் நம்ம சொன்னோம். இது வந்து கல்ச்சுரல் அரேனா, இங்கே வந்து உங்களுடைய மாரல் எத்திக்ஸை பேசாதீங்கன்னு சொன்னோம். ஸ்ட்ரக்சுரலாக இது வந்து வித்தியாசப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சொன்னோம். சிஜேபி ஸ்ட்ரக்சுரல் கொஸ்டினை எழுப்பவே இல்லை. சிஜேபி ஸ்ட்ரக்சரல் கொஸ்டின் எழுப்பியிருந்தா என்ன கேட்டிருக்கணும்னா, போட்டித் தேர்வுகளே கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். போட்டித் தேர்வுகள் அடிப்படையிலே தவறானவைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நம்மளோட போட்டித் தேர்வுகள் என்ன அடிப்படையை கொண்டு வந்தாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் தானே. எப்படி வந்து விநியோகம் பண்ணுறது, நம்மகிட்ட நிறைய சீட்டுகள் இருக்குது, அதை விநியோகம் பண்ணுறது எப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போட்டித் தேர்வுகள் தப்பான ஒரு வழிமுறைன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அது வந்து ஒரு வெகுஜனத்தை அல்லது மக்களை ஈர்த்திருக்கலாம். அப்படி தான் சொல்ல முடியும். ஈர்த்திருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க கேட்டது ஒரு சின்ன நடைமுறை பிரச்சனை. நடைமுறை பிரச்சனை என்ன, அதுக்காக என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த தப்புக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான். அதை பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு கேட்ட உடனே அது ஒரு சின்ன நடைமுறை பிரச்சனை. அதனால தான் அது வந்து வெறும் வெகுஜன போராட்டமாக மாறவில்லைன்னு சொல்கிறோம். அது ஒரு பாப்புலிஸ்ட் மூவ்மெண்ட்டாக மாறலை. அது ரொம்ப ஈஸியாக கரைஞ்சி போயிடுது. அதை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் காக்ரோச் இதை வந்து ஜல்லிக்கட்டோட கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை கட்டுச்சு. நீதிமன்றம் இதில் கேள்வியே எழுப்ப முடியாதுன்னுச்சு. ஏன் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது? இது வந்து கல்ச்சுரல் பிலீஃப்னுச்சு. அப்போ நம்ம வெவ்வேறு சிஸ்டம்னு சொல்லிட்டோம். அது வேறு சிஸ்டம், இது வேறு சிஸ்டம். நீங்கள் வந்து உங்களுடைய அரேனாவில் உள்ள அந்த பிரின்சிபல்ஸையும் அந்த கோரிக்கைகளையும் இங்கே கொண்டு வரக்கூடாது. உன் வீடு வேறு, என் வீடு வேறேன்னு சொன்னோம். இங்கே சிஜேபி கேட்டது அது இல்லை. ஆனால் அங்கேயும் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கு நாம் திருப்பி கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பொதுப்படையான அந்த மக்கள் திரண்டு வரமாட்டேங்காங்க. தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை அதுவாக தான் இருந்துச்சு. என்னென்னா போட்டித் தேர்வுகள் வேண்டாம். அப்போ தேர்வுகளுக்கு மாற்றாக இன்னொரு விநியோக முறையை நாம் கண்டுபிடிக்கணும். அது பண்பாட்டில் என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு தெரியல. நம்ம பண்பாடு இன்னும் கொடூரமான ஒரு முறையை தான் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. சில பேருக்கு மட்டும் டாக்டருக்கு போகிறதுக்கு, அதான் நம்ம ஆதி காலத்துலேருந்தே சொல்லி வச்சிருந்தால, சில பேர் வந்து மருத்துவர்களாகட்டும், அது ஜாதி, இந்த ஜாதி மட்டும் மருத்துவராகட்டும், இந்த ஜாதி வேண்டாம். இது இன்னும் கொடூரம். அதனால தான் இந்த மக்கள் வெளியே வரல.
நீட்டு தேர்வுக்கு ஏன் மக்கள் வெளியே வரலை அப்படின்னு கேட்டால் இதில் தெளிவே இல்லை நமக்கு. நாம் பின்னாடி பண்பாட்டுக்கு போகவே முடியாது. இது சம்மந்தமாக, இந்த விநியோகம் சம்மந்தமாக, இந்த நவீன அமைப்புகளுடைய விநியோகம் சம்மந்தமாக பண்பாட்டுக்குள்ளே போனால் சாதி தான் வந்து நிற்குது. நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், பண்பாட்டு கல்ச்சுரல் ரீதியான மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட் அதுதான். அதனால தான் மக்கள் வரல. அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள்னாலும் நேர்மையானவர்களாகவும் இருக்காங்கன்னு தோணுது. அதனால தான் நம்ம அந்த அக்கறையோடு தான் கேட்குறோம். ஜாதியை எதிர்த்து, ஜாதியை ஆதரித்து எந்த மக்கள் இயக்கமும் நடக்கலைங்க. மக்கள் திரண்டு வரல. ஜாதிக்கு எதிராக ஒரு 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 அடிப்படையான விஷயம் மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் சிஜேபி வந்து உங்களுக்கு கரப்பானும் ஜல்லிக்கட்டு காளையும் ஒன்றும் இல்லை. ஆனால் அது நிறைய எழுதியிருக்கேனே நான் திருப்பி. பேராசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் நூலாசிரியருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நம்ம 2016 அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ மீடியாக்கள் சில தாக்கத்தை ஏற்படுத்துது. இசை என்னென்னா, கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, இல்லை ஒரு கருத்து சொன்னார் ஒரு நீதிபதி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தால் சிங்கத்தை அடக்க வேண்டியதானே அப்படி சொன்னப்போ, அதுக்கு எதிர்மறையாக அனிருத் இசையில் ஒரு பாட்டு வந்துச்சு, கொம்பு வச்ச சிங்கம்டான்னு. பல பேர் அதை ரிங்டோனாக வச்சுருந்தாங்க பெருமையாக. இது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஈஸியாக உணர்ச்சவையை பட வைக்குது. இது நல்லா நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொம்பு வச்ச சிங்கம்டான்னு ஒரு பாட்டு நல்லா, ஏன்னா இந்த இளைஞர்களை அறிவு ரீதியாக சிந்திக்க வைக்க விடாமல் உணர்ச்சி ரீதியாக அவர்களை முன்னோக்கி பயணம் பண்ணுறதுக்கு அந்த இது போன்ற மீடியாக்களுடைய தாக்கமும் இதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஒரு நினைவுபடுத்துவதற்காக தான். அனைவருக்கும் வணக்கம். நூலாசிரியர் அவர்கள்ட்ட இந்த ஜல்லிக்கட்டு காலையில் எந்த வளமை சடங்குகளும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. கடந்த நிகழ்வில் இங்கே புளிச்சாறைன்னு ஒரு லட்சுமிகரோட ஒரு நாவலை பார்க்குறப்போ மலை மாடுகள் பழக்கப்பட்டு தான் ஜல்லிக்கட்டு காளைகளாக மாற்றப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை அதில் படித்தேன். அப்புறம் ஜல்லிக்கட்டு காளைகள் இறந்ததுக்கப்புறம் அது எப்படி சிறு தெய்வமாக மாறுகின்றது, அது ஒரு பண்பாட்டை உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை. மலைமாடுகள் ஜல்லிக்கட்டு காளைகளாக வளர்க்கப்படுகின்றன, வாங்கி போகிறது. அது மலைமாடுகள் பற்றி என்னுடைய அந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடியில் இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த பழனியப்பன் ஒருத்தரை அந்த பார்த்து பேசின அந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடியில் அது இருக்குது. ஜல்லிக்கட்டு காளைகள் வணங்கப்படுவதில்லை அப்படின்னா அது உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு தாய் தந்தை மாதிரி ஒரு 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 வீட்டு தெய்வமாக அது மட்டுமே மாற்றப்படுது, அவ்வளோதான். அதனால தான் அதை அது ஒரு குலத்துக்கான தெய்வமாகவோ அல்லது ஒரு ஊருக்கான தெய்வமாகவோ அல்லது ஒரு வட்டாரத்துக்கான தெய்வமாகவோ மாற்றப்படலை. அப்படி சாமியே கிடையாது. கொம்பு மாட சாமின்னு ஒரு சாமி இருக்குது. கொம்பு மாட சாமின்னு காளையோட தலையை வச்சிட்டு இருக்கிற ஒரு சாமி இருக்குது. அந்த வெறும் காளை மாட்டு அந்த இது இருக்குல்ல, அது சினிமாவுக்காக சித்தரிச்சது. அப்படி தெய்வம் இல்லை. கொம்பு மாட சாமி இருக்குது. கொம்பையான்னு பேரில் ஆட்கள்லாம் இருக்காங்க. அது இவர் திருநெல்வேலி பக்கம் அவர் மாரி செல்வராஜ் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயே இருக்குது அந்த கொம்பு மாடசாமி கோயில் அப்படிங்கிறது. கொம்பையா அப்படிங்கிறது ஒரு பரவலானது. இது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, மாடு அப்படிங்கிறது இது இன்னொரு பெரிய ஏரியா. நான் அதை இந்த புத்தகத்தில் எழுதலை. சீவலப்பேரி அப்படிங்கிற அந்த பகுதியில் அது எதில் சேரும் அப்படின்னா, மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மிக முக்கியமான ஒரு இப்போ தனியான ஒரு பகுதியாகவே வளர்ந்து வந்திருக்கு. அதில் உங்களுக்கு லாட சன்னியாசின்னு ஒரு சாமியார் இருக்கார். லாட சன்னியாசின்னு அவரை ஒரு சமணர்னு சொல்கிறவங்க இருக்காங்க, புத்திஸ்ட்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவர் எப்படி அவருடைய சிலைகள் இந்த கொம்பு மாடசாமி கோயில் பக்கத்தில் இருக்கும், ஐயனார் பக்கத்துலேயும் இருக்கும். இவர் நெடுஞ்செழியன் நம்ம ஆசீவகம் இந்த இது இருக்குல்ல எழுதினார் இல்லையா, அது என்ன கோயில், பூலுடையார் சாஸ்தா கோயில். அந்த பூலுடையார் சாஸ்தா கோயிலுக்கு மலைக்கு கீழே தான் அந்த கொம்பு மாடசாமி இருக்குது. இந்த கொம்பு மாடசாமி என்ன அப்படின்னா, மாட்டுக்கு நோய் வந்தால் குணமாக்குற தெய்வம். மாடு இல்லை, அது மாட்டுக்கு நோய் வந்தால் குணமாக்குற தெய்வம். இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது, எக்கச்சக்கமான. அதெல்லாம் பெரிய ஏரியாவாக போகும், அதனால் அதை விவரிக்க வேண்டாம். அதனால தான் மாடு தெய்வமாக மதிக்கப்படலைன்னு சொல்கிறோம் நம்ம திரும்பி. இல்லை, இதுக்கான முயற்சி நடந்திருக்கு. நந்தி அதுதான், நந்திங்கிறது அதுதான். ஜல்லிக்கட்டு காளையை தன்வயப்படுத்துறதுக்கு சைவம் முயற்சி பண்ணியது. நந்திங்கிற உருவம் அதுதான்.
நந்தி அப்படிங்கிறது என்னவா இருக்கு, அதுலேருந்து தான் நான் இந்த ஆர்கியூமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் வந்து ஜல்லிக்கட்டு காளையை பற்றி பேசும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. இன்னொரு வாதம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டை மட்டும் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாடுகள் பூரா எங்கே போகும் தெரியுமா? கேரளாவுக்கு சாப்பாட்டுக்காக தான் போகும். இது ஒரு கோபமாக சொன்ன ஒரு வாதம். அப்போ ஜல்லிக்கட்டு காளையை நீங்கள் வந்து திரும்ப எதுக்காக திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், அது வந்து மாட்டுக்கறி அந்த விளக்கு. இதுதான் நந்தன் கதை, இதைத்தான் விளக்குது நந்தன் கதை. நந்தி அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று மறிக்கிறது, இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு தலைகீழாக அது வளமைன்னு குறிக்கிறது. நந்தவனமாக தான், நந்தகோபால தான். நந்து அப்படிங்கிறது வளமையையும் குறிக்கும், பெரிய வறட்சியையும் குறிக்கும், மறிச்சிரும். இப்போ யாருக்கு வளமை, யாருக்கு வறட்சி அப்படிங்கிறத முக்கியம். அது உள்ளுக்கு இருக்கிறது, உங்களுக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் நந்தவனம், அது வாசலை மறிச்சிருது. அப்போ நந்தம் அந்த வளமையை மறிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நந்தியினுடைய தன்மையாக திரும்ப காட்டப்படுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மூலதனங்களை விநியோகிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு பதிலை தவிர நமக்கு வேற பதிலே இல்லை. எந்த பதில்? அவன்லாம் செத்த மாட்டை சாப்பிட்றான், இல்லை மாடை சாப்பிட்றான். இந்த ஒரு பொருளை தவிர நமக்கு வேற பதிலே இல்லை. ஆனால் இந்த பதிலுக்கு காரணமும் சொல்ல முடியல. இதுதான் நந்தி. இதை தான் நீங்கள் வந்து சைவம் வந்து தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு அதை ஜல்லிக்கட்டு காளையினுடைய இன்னொரு அதை கடவுளாக்க முயற்சி தான். ஆனால் மக்கள்கிட்ட அது இன்னும் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகலைன்னு சொல்கிறோம். அது மக்கள் மத்தியில் இன்னும் செயல்படவே இல்லை. ஆனால் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் கெல்னர் சொல்கிறது. எந்த ஒரு வெகுஜன போராட்டமும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேலாதிக்க கருத்தியல் அதை தன்வயப்படுத்த முயற்சி பண்ணும். ஏன் அப்படின்னா, அதை கிளைம் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க போராட்டம் பண்ணி வெற்றி பெற்றோன்னா கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த வெற்றியை யார் கிளைம் பண்ணுறது? அந்த ஆபத்தை தான் அந்த புத்தகம் பக்கத்தில் சொல்லுச்சு. உடனே என்ன நினச்சிட்டாங்கன்னா, மே 4க்கு அப்புறம் இவர் தான் ஆட்சிக்கு வர போகிறாருன்னு இந்த புத்தகம் சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னது ஆபத்து. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒரு பெரிய சக்தி தன்னுடைய வெற்றியாக மாற்ற முயற்சி பண்ணுறதுங்கிற ஆபத்தை தான் அந்த புத்தகம் சொன்னது. அதனால தான் நான் அவசரமாக எழுதணும் அப்படின்னு நினச்சி எழுதுனேன்னு சொல்கிறேன். இது நந்தியிலே நீங்கள் பார்க்கலாம். இதைத்தான், இந்த வரலாற்றை தான் புத்தகம் பேசுது. எப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கலப்ராங்கிறது, அந்த கலப்ரா பீரியடை பற்றி பேசும்போது அதை தான் சொல்லுது திருப்பி. அங்கே ஒரு வெகுஜன போராட்டம், அங்கே மக்கள் போராட்டம் நடந்திருக்கணும். அது பின்னாடி கலப்ரர் பேரில் எழுதப்படுது. பௌத்தம் சமணம் வந்து ஒரு இறுகிய மதங்களாக மாறினப்போ மக்கள் கொதிச்சு எழுந்திருக்கணும். அது பின்னாடி சைவ வைணவ எழுச்சியாக அவர்களுடைய வெற்றியாக சொல்லப்படுது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், இளைஞர்கள் போராட்டம்னு நமக்கு நல்லா தெரியும். அது திராவிட கட்சிகளுடைய வெற்றியாக பின்னாடி எழுதப்படுது. அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க அவங்களுடைய தங்களுடைய. இப்படி தான் ஒவ்வொரு வெகுஜன போராட்டமும் முடிந்த பின்பு அதனுடைய வெற்றியை மேலாதிக்க கருத்தியல் தன் வெற்றியாக பறைசாற்றும். அதில் சாதி இருக்கலாம், சமயம் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், அரசுகள் இருக்கலாம், நவீன கட்சிகளும் இருக்கலாம். அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய வெற்றி